இன்றைய செய்தி. ரஞ்சித்தோ எல்பாபு ஊர்ல தர்மா இல்லையா இப்ப என்ன பண்றது? இப்ப டாக்கி வந்தானே உங்களுக்கு டாக்ஸ் கட்டி முனிசிபாலிட்டி நீ எப்படி வாங்கலாம்? நீ எப்படி வாங்கலாம் முனிசிபாலிட்டி? ஏன் வாங்க கூடாது? வாங்குறாங்க வாங்குறாங்க. பப்ளிக் எல்லாம் நீங்க சொல்லுங்க. சொல்ல பப்ளிக் சொல்லுங்க. முனிசிபாலிட்டி வந்து இவர வந்து பர்சேஸ் பண்ணுவாராம். ஏன் பர்சேஸ் பண்ணக்கூடாது? படி சார் நீங்க கம்ப்ளைன்ட் படி சார். படி சார். வர்க்கலே கம்ப்ளைன்ட் கொடு. கொடு கம்ப்ளைன்ட் கொடு. நீங்க பண்றாங்க. நான் யாராஜாங்க பண்றீங்க? நீ யாராஜாங்க பண்றீங்க? சொல்லுங்க நீங்க நடந்துட்டு வந்து சார். அன்னைக்கு டைம் தானே குட் பண்ணீங்க. வந்து நீ போய் டிசி கிட்ட போவா, டிஎன் கிட்ட போவா. நான் ட்ரை பண்றேன் சார். என்னோட தாங்க சொல்லு. ஆமா இத்தனை பேர் பப்ளிக் செட் அடிச்சுக்கறாங்க. சொல்றேன் செட் அடிச்சுக்கறாங்க. அடிச்சுக்கோ. என்ன சார் நான் இவர்த கடை. ஏன் சொல்லு. யாரு எப்படி தெரியும்? காதரா இவர் பேரு. ஏன் காதரா இவர் பேரு? ஆளு கேளு. காதரா பக்கத்துல இருக்கிற ஆளு கேளு. ஊட்டு இது பக்கத்துல இருக்கிற ஆளு கேக்குறேன். நான் எந்த கடையானே சரவணாவு கிட்ட எப்படி தெரியும்? சரவணா எங்க இருக்குது? என்ன சார் பேசுற நீ? ரூல்ஸ் பிரகாரம் ரூல்ஸ் பிரகாரம் தான் பண்றேன். போடி நீ பண்ணி என்ன பண்ற பண்ணு. என்னால பண்ண முடியல தான் நீ பண்ணிட்டு இருக்கற இல்லையா? அண்ணா எனக்கு என்ன ஊர் நல்லா இருக்கட்டும். நான் அதுக்கு மத்த நல்லா போய்ட்டோம். அண்ணா 30% करता कंसीडर है आज ಯಾಕೆ ಅಣ್ಣ 30% ನಮ್ಮ ಅಂಗಡಿ ಅದು ಪರ್ಸೆಂಟ್ ಯಾರು ಇಲ್ಲ ನೀ ಕಾದರ್ ಬಾಯ್ ಮೇಲೆ ಕೇಳ್ತಾ ಇದ ಕಾದರ್ ಬಾಯ್ ಮೇಲೆ ಕೂಡ ನಾನು ವಾಂಗಿರ್ತೆ ಬಿಡಬೇಕು ಏನಿಲ್ಲ ಸರ್ ಅದು ಏನಿಲ್ಲ ಅಣ್ಣ பேமெண்ட் டாக்ஸ் பே பண்ணியா சார் நீ பண்ணிக்கணும் சார் இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நீ என்ன சொல்ற? டாக்ஸ் வந்து உண்டு இல்ல காதர் பாய் கடை சொல்றியா? ரைட் ஓகே எனக்கு ரெண்டு நாள் டைம் பண்ணி நீ எடுத்துக்கோ சார் ரெண்டு நிமிஷம் டைம் பண்ணிக்கோ நீ ஓடு ಮಾತಾಡಿ ಸರ್ ಒಂದು ದಿವಸ ಕೊಡ್ತೀರಾ? ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮೀಡಿಯಾ ಮುಂದೆ ಮಾಡ್ರಿ. ನಾಳೆ ಮಾಡು. ನೆನ್ನೆ ಮಾಡಿದ್ದೆ ಇವತ್ತು ಮಾಡು. ನಾಳೆ ತಗೊಳ್ಳಿ ಮೀಡಿಯಾ ಮುಂದೆ ಮಾಡಿ. ಸರ್ ಇವಾಗ ಖಾಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅವ್ರು ಓನರ್ ಅಲ್ಲ. ಆಸಿಫ್ ಭಾಯ್ அந்த கடை யாருது பாவுறது? அன்பழகன் அவர்து. எல்லா மேல என்ன பொறுமையா பேசுறது? என்ன வந்து அவன் பேசுவா வாத்தி கூடாதா? ஊர்காரன் நான் வந்து சும்மா இல்ல எனக்கு அதிகாரம் இல்லடா. உனக்கு நான் அதிகாரம் காட்டுறேன். அதிகாரம் எவன் இல்லடா. எந்தெந்த செக்ஷன்ல எந்தெந்த அதிகாரம் எனக்கு தெரியுது. போயிட்டு மீடியால போயிட்டு பேசுவா. இல்ல கொஞ்சம் இப்போ நம்ம ஊருக்காரங்களே கத்துக்கிறான் சார். நம்ம ஊருக்காரங்களே வந்து நான் இந்த தலைவர் அந்த தலைவர் சொல்லிட்டு நம்ம ஊருக்காரங்களே கத்துக்கிறாங்க. இத மீறி நீங்க இப்போ எல்லாம் ஆயிடுங்க. அவர் அரெஸ்ட் ಮಾಡಬೇಕು. ಬಾಬು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ನನ್ಗೆ ಸರ್ಕಾರಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಅಡ್ಡಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿ. ಅಂಬಾಲಗನ ಖಾದರ್ ಹೆಸರಲ್ಲಿ ಅಂಗಡಿಗಳ ಖಾದರ್ ಇದೆ, ಬೇರೆಯವ್ರದ್ದು ಇದೆ. ಓನರ್ ಅಲ್ಲ ಇವ್ರು. ಓನರ್ ಇದ್ರೆ ನಾವು ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ. ಅದು ಯಾವುದು ಅಂಗಡಿಗಳಿಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಇಲ್ಲಿಗಲ್. ಯಾವುದೇ ಆಗ್ಲಿ ಕಟ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಪರ್ಮಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಿಯಮದಲ್ಲಿ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. ಬಾಡಿಗೆ ನಾನು ಇರೋದು ಬಾಡಿಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇದೆ. ಬಾಡಿಗೆ ಯಾವ್ದು ಯಾವುದೇ ಆಗ್ಲಿ 5 ವರ್ಷದಿಂದ ಬಾಡಿಗೆ ಅವಕಾಶ ಇದೆಯಾ? ಅಲ್ಲ ಫಸ್ಟ್ ಓನರ್ ಕೊಡಕ್ಕೆ ಇದೆಯಾ? ಫಸ್ಟ್ ಯಾರು ಇರ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. ಅದು ಪೀಡಿ ಇರ್ತದೆ. ಆ ಪೀಡಿ ಮಾತ್ರ ಅವಕಾಶ ಇರ್ತದೆ. ಅಂಗಡಿಗಳು ಕೊಟ್ಕೊಂಡು ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. ಏನ್ ಪುರಸಭೆಯಿಂದ ಹಿಂದೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೋ ಅದು ಇಲ್ಲಿಗಲ್. ಆತರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಎಂದೂ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. ಇದು ನಮ್ಮ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟು ನಾವು ಬಾಡಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತು ಒಂದು. ಎರಡನೇದು ಇಲ್ಲಿ ಬಾಡಿಗೆದಾರರು ಯಾರು ವಾಸ ಆಗಿಲ್ಲ. ಬಾಡಿಗೆ ಯಾವ್ದು ಹೋಗಿದೆ, ಮಂಜೂರಿ ಆಗಿಲ್ಲ. ಇಲ್ಲಿಗಲ್ ಅದು. ಲೀಗಲ್ ಆಗಿ ಯಾವ್ದು ಮಂಜೂರಿ ಆಗಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. ஊருடா இது 2 லட்சம் பேர் இருக்கிறான். 2 லட்சம் பேருக்கு யூஸ் ஆகுறது இது. கடை வந்து கவர்மெண்ட் கடை வந்து எவனா அனுமதிக்கு வச்சுக்கிறானா சார்? அனுமதிக்கு வச்சுக்கிறானா சார்? இது நல்லா கேஜிஎஃப் நல்லா யோசனை பண்ணுங்க சார். அவன் ஓனர் எங்க இருக்கிறான் பாவம். அனுமானம் போட்டுக்கொண்டு என்கிட்ட வந்தா கை நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல. பாத்துட்டு இங்க பாருங்க.
முனிசிபாலிட்டி கடை கொடுன்னு சொன்னா டைரக்ட் ஓனர் யாரு, சப்ளைட் யாரு? நான் சொன்னா சில பேர் வியாபாரிக்கு தப்பாகும். இப்போ எம்ஜி மார்க்கெட்ல இருக்கிறாங்க, காலகாலமா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சொந்தம் பண்றது தப்பு கிடையாது. பில் மார்க்கெட் பொறுத்தவரை பிரச்சனை ஆயின்னு இருக்குது. ஒரிஜினல் ஓனர் யாரு, சப்ளைட். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா சால்வ் ஆகும். இப்போ சப்ளைட் பேருக்கு வந்தா பிரச்சனை ஆகுது. ஒரிஜினல் ஏன்னா இவங்க சப்ளைட் காரன் ஏமாறுறாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஓனர் காசு கொடுத்து வாங்கிக்கிறது, பட் முனிசிபாலிட்டி கொடுக்கல. இதுதான் கிரியேட்டர் பிரச்சனை. பட் என்ன இருக்குதோ கமிஷனர் வல்லல் ஸ்டாண்டிங் கமிட்டி எம்எல்ஏ பேசி இதை சால்வ் பண்ணிக்கணும். பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடாது. யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடாது. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை, யாரோ உஸ்மேத்தினால வேற மாதிரி ஆயிடுது. நான் பாராட்டுறேன் அவரை. ஸ்டாண்டிங் கமிட்டி அவர் தொழில் அவர் வேலையை அவர் பண்ற ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன். ஸ்டாண்டிங் கமிட்டி வல்லல் பண்ற கமிஷனர்னா அது அவங்க டியூட்டி அவங்க பாக்குறாங்க. பட் சப்ளைட் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஓனர் அவங்க என்ன பண்ணணும் லீகலா அவங்க பாக்கணும். லீகலா போகாத நீ அங்க எங்க பேசினா அது ஆகுது இல்ல. லீகல் போகணும். லீகல் என்ன சொல்லுது, கர்நாடகா அது சட்டம் என்ன சொல்லுது அதன்படி நடக்கணும். நம்ம ஒன்னும் சொல்றது இல்ல. மக்கள் இது காம்ப்ளெக்ஸ் எதிர்பார்க்கறாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் கொடுக்கணுமோ அது கொடுக்க வேண்டியது தான். எங்கன்னா இருக்கிறவங்களுக்கு கடை எங்க கொடுக்கணும் அதுக்கான வேலையை நகரசபையை எடுக்கணும். பட் மல்டி ಖಾಲಿ ಸರ್ ಖಾಲಿ ಚಟ್ರಿ ಪಟ್ಟ ಕೈ ತುಂಬಾ ಸರಿಯಾಗಿ இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.